Dear students, இன்னைக்கு we are going to start our third unit called continuity. Okay. So already I have taught you in differential calculus நம்ம continuous function என்ன அப்படிங்கறத நம்ம already discuss பண்ணிருப்போம். Okay. So அதே விஷயங்கள் தான் இங்க பேச போறோம், but with matrix based settings. Okay. So we begin with the definition. So first நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, first we give a definition of a limit of a function. Limit of a function. Limit of the function. Okay. So I'll define what is the limit of the function. Then we will go for the continuous functions, continuity of the function. இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, let x1 and x2 be two matrix spaces. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, let capital x1 comma d1. okay, so x1 ல d1 அப்படிங்கிற ஒரு மெட்ரிக் இருக்கு, and x2 comma d2 be two metric spaces. Let me consider, let d be a subset of x1, and f be a function from, f is a function from எங்க இருந்துங்கன்னா d ல இருந்து எங்க போகிற மாதிரியான function we may have to x2. So this is a function. Let d be a subset of x1 and f be a function from d to x2. Let a belongs to x1 and I call it to be some L belongs to x2. ஏங்கிற எலிமெண்ட் எதில் எடுத்திருக்கேன், x1 எடுத்திருக்கேன். Lங்கிற ஒரு எலிமெண்ட் எதில் எடுத்திருக்கேன், x2 எடுத்திருக்கேன். Okay, then we say that the function f approaches to L as x approaches to A. Okay, we say that f approaches to L as x approaches to A if okay. So definition நான் இப்பதான் கொடுக்க போறேன். என்னன்னா, x a நோக்கி போகும்பொழுது f வந்து L நோக்கி போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். Okay, so let x1 x2 be a two metric spaces. x1 ல d ன்னு ஒரு சப்செட் எடுத்திருக்கேன். fங்கிற ஃபங்க்ஷன் வந்து d ல இருந்து x2 க்கு போகுது. let a belongs to x1 and L belongs to x2. Then we say that f வந்து L நோக்கி போகுது. எப்போ f ன்னு சொல்றதுக்கு பதிலா வேணா you may have that f of x approaches to L as x approaches to A. அப்படிங்கிறதுக்கு நான் definition, mathematically we are going to give a definition. Are you getting? So this is the f of x approaches to L as x approaches to A. x a நோக்கி போகும்போது f of x வந்து L நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நான் சொல்ல போறேன். Okay, that is for every epsilon, for இதான் definition. Okay, for every, தனியாவே எழுதிக்கலாம். So we'll make it be like this. For every epsilon, for every epsilon positive, there is delta positive, நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிருக்கேன். There is a delta positive such that whenever distance between x க்கும் a க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மியா இருக்கணும், டெல்டா விட கம்மியாக இருந்தால் this would imply that f of x க்கும் distance between, இது எங்க x2 ல இருப்பான். x2 ல யார் distance, d2ங்கிற distance. f of x க்கும்
எல்லுக்கும் உள்ள தூரம் வந்து எதை விட கம்மியாக இருக்கும், எப்சிலானை விட கம்மியாக இருக்கும். And note that இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கோடு போட்டுங்க. This is 0 strictly less than. Okay, so this is the definition for, we say that f of x approaches to capital L as x approaches to a அப்படிங்கிறதுக்கு definition. நான் என்ன உங்களுக்கு இதுக்குள்ள படம் இதெல்லாம் சொல்லலை, நான் just I have made it a definition வந்து ஃபார்முலா நான் definition மட்டும் நான் கொடுத்துருக்கேன். Okay, so for every epsilon positive, we are having ஒரு நிமிஷம். So this is the definition. Okay, now we will write this. So இதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ எப்சிலானுக்கு பாசிட்டிவ் என்னெல்லாமோ எழுதியிருக்கோம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் ஒரு கேப் கொடுத்துருக்கேன். ஓகே, இது என்ன கேப் அப்படிங்கிறத I will fill it now. ஓகே, இங்க பாருங்க, ஒரு படத்துல சொல்றேன் பாருங்க. தட் இஸ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஆர் டு ஆர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆர் டு ஆர் வச்சுக்கிறேன். ஸோ இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னுடைய ஒய் ஆக்சிஸ். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன், இது என்னுடைய ஃபங்க்ஷன். இந்த பாயிண்ட் யாரு, இதுதான் எனக்கு, I call it be, this is to be my a. Okay, and this point இது யாரு அப்படின்னா f of a அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் நான் இப்போ f of a ன்னு சொல்லல, நான் l ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல இங்கே தான் ஒருத்தர் x இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். x a நோக்கி வரும்பொழுது இந்த f of x யாரு, வேற கலர்ல வச்சுக்கணுமா. ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட். ஓகே, இது என்னுடைய x, இது யாரு, என்னுடைய f of x. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை f of x. சார் இதையும் நீங்க f of a ன்னு எழுதலாம்னா எழுதலாம், ஆனால் என் டெஃபனிஷன்ல எனக்கு இப்போதைக்கு எல்லுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஏன் எல்லுன்னு கொடுத்துருக்கேங்கிறதுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்றேன். ஓகே, ஸோ whenever x a நோக்கி போகும்பொழுது இந்த f of x வந்து யாரை நோக்கி போகணும், l நோக்கி போகணும். இதுதான் இதனுடைய டெஃபனிஷன், இதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகே, ஸோ whenever x approaches to a, f of x will approaches to l அப்படின்னு நான் சொல்ல போறேன். இதுக்கு எப்படி சார் சொல்றது அப்படின்னா, பாருங்க, இந்த படத்தை நான் மறுபடியும் அழிச்சிட்டு வேற படம் வரைகிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஐ எம் டேக்கிங் மை டைம். சரி, இங்க பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ நான் இந்த இப்போ f of x இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஓகே, இந்த l மட்டும் வச்சுக்கிறேன். Now we are going to have this fellow, red color. இந்த இடத்துல a இருக்கான். So now this is my l. அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட், என் ஃபங்க்ஷன் வந்து இப்படி போகுது. ஓகே, என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து this is my l. ஓகே, சரி, இப்போ பாருங்களேன், சப்போஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, f of x எல்லாம் எதுல இருக்கணும் அப்படின்னா l சென்டரா வச்சு எப்சிலான் ரேடியஸ்ல வரையக்கூடிய வட்டம். ஓகே, இதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து என்னது அப்படின்னா, this implies that ball with center l ரேடியஸ் எப்சிலானுக்குள்ள யார் இருக்கணும், உங்களுடைய f of x இருக்கணும். எப்போ a சென்டரா வச்சு, பால் வித் சென்டர் a சென்டரா வச்சு டெல்டா ரேடியஸ்ல வரைகிற எப்பம்லாம் x வந்து இந்த பால்ல இருக்கோ அப்பம்லாம் f of x வந்து இந்த பால்ல இருக்கும். ஓகே, இதுதான் இதனுடைய அர்த்தம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல 0ன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா x not equal to a அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த x not equal to a வந்து எப்போ வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சி, அப்போ இந்த இடத்துல எப்சிலான் ரேடியஸ்ல நான் ஒரு வட்டம் வரைகிறேன். அப்போ இந்த இடம் யாரு, இது வந்து யாரு, l மைனஸ் எப்சிலான், இது l பிளஸ் எப்சிலான். இப்போ நீங்க இதுல இருந்து ஒரு டாட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பை டாட். ஓகே, அப்போ பாருங்க, இதுக்கு இடையில உங்களுடைய x இருந்தால், இதுக்கு இடையில நீங்க ஒரு x வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் x இங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய f of x எங்க இருக்கும், வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் f of x. கரெக்டா? ஸோ f of x will be belongs to here. This is my f of x. கரெக்டா? நீங்க வேற எந்த இடத்துல பாயிண்ட் எடுத்தாலும் சரி, சப்போஸ் உங்களுடைய x இங்க இருக்கு அப்படின்னா, அப்படியே வரீங்க டாட் 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 டாட். ஸோ f of x யாரு அப்படின்னா இந்த இடத்துல இது உங்களுடைய f of x. ஸோ f of x. அப்போ இவ்வளவுதாங்க, இவ்வளவு தூரத்துல இருக்கலாம். எக்ஸ்ல இருந்து இந்த ஏல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய டெல்டா வந்து எலிஜிபிள். இதுக்குள்ள நீங்க டெல்டாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள நீங்க எந்த ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும்
இதுல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எக்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த வட்டத்துக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா. ஸோ இது கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்க, எப்சிலான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் முதல்ல உங்களுக்கு இந்த நெய்பர்ஹுட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஓப்பன் சைடை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. யூ நீட் டு ஃபிக்ஸ் வாட் இஸ் யுவர் டெல்டா. இந்த டெல்டா, இந்த நெய்பர்ஹுட் யாரு அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த படத்துல இவ்வளோ பெரிய டெல்டா ஒர்க் ஆகும், இந்த இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டெல்டா ஒர்க் ஆகும். ஒன்ஸ் ஒரு டெல்டா ஒர்க் ஆச்சுன்னா அதோட சின்ன டெல்டாவும் ஒர்க் ஆகும். ஓகே, அதான் ஐடியா. சரி, நான் ஏன் சார் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் போட்டுருக்கீங்க அப்படின்னா, சார் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சப்போஸ் கன்சிடர் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, கன்சிடர் திஸ் ஃபங்க்ஷன். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஓப்பன் இன்டர்வல் 0,1 இருந்து ஆர்க்கு போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நோட் தட் இதுதான் என்னுடைய டி. அப்போ டி இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். கரெக்டா, டி இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். இப்போ ஐ கேன் டாக் அபவுட் வாட் இஸ் த லிமிட் ஆஃப், தட் இஸ் what happened when x tending to 0 இருக்கும் பொழுது what happened f of x வந்து என்ன அப்படிங்கறத என்னால கேட்க முடியும். ஓகே, அப்ப இதுக்கே இந்த டெஃபினிஷன் இது பண்ணும்பொழுது that is the function is need not be defined at this point. இந்த பாயிண்ட்ல அது டிஃபைன்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? ஸோ திஸ் இஸ் an ஐடியா. ஃபார் an example, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் பாருங்களேன். சப்போஸ் f is a function from, I call it to be, this is what I can say, open interval, okay, 0,1 இருந்து யூனியன் 1,2 இருந்து ஆர்க்கு போகிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, this f of x which is equal to 2. Okay, f of x equal to 2 for every x belongs to உங்களுடைய d. d யாருங்க? open interval 0,1 union 1,2. ஓகே, இது 2க்கு பதிலா நீங்க எதுனாலும் வச்சுக்கலாம். it is just some constant. நான் என்ன கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா I call it to be 5. ஓகே, அப்போ அந்த படம் எப்படி இருக்கும் பாருங்களேன். படம் வந்து என்னன்னா, this is open interval 0, 1. ஓகே, அப்புறம் இங்க இருந்து இங்க, அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் பாயிண்ட் கிடையாது. ஓகே, இது பாயிண்ட் கிடையாது. மீதி எல்லா இடத்துலயும் 5ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். ஓகே, 5ங்கிற பாயிண்ட் இப்படி வரும், இதுல கிடையாது, அதுக்கப்புறம் இப்படி. ஓகே, but we can talk about what happens if x tending to 1. Okay, what happened if to f of x, what happened to f of x as x tending to 1. x 1 நோக்கி போகும்போது இது என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க அப்படிங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல you don't know what is, it does not have a meaning. ஓகே, இதுக்கு வந்து no meaning. கரெக்டா? அப்போ இது வந்து டிஃபைன்டே ஆகல. அப்போ எனக்கு இந்த லிமிட்ல எந்த பாயிண்ட் போகுதோ அந்த பாயிண்ட்ல என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ I'll repeat again. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, let definition. ஓகே, நான் மறுபடியும் எழுதுறேன். ஓகே, definition, let x1, d1 and x2, d2 be two metric spaces. Okay, let d, which is a subset of x1, and f is a function from எங்க இருந்துங்க, d ல இருந்து x2 க்கு போற மாதிரியான function, be a function. x2 be a function. Okay, ரொம்ப simple. So d is a function from f is a function from d to x2. let a belongs to x1 ல எடுத்திருக்கேன். ஓகே, இதை இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, we always used to make it to be this fellow a belongs to d closure ல எடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலி இதுதான் பெஸ்ட், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏன் அப்படின்னா we can always find, நீங்க a சுத்தி எந்த நெய்பர்ஹுட்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டம் d ஐ இன்டர்செக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னைக்குமே a வந்து எதுல எடுத்துக்கிடுவேன், d closureல தான் எடுப்பேன். ஓகேங்களா? சரி, அதை இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டாம். ஸோ I call it to be a belongs to x1 and I call it to be L belongs to x2. Okay, we say that
f of x approaches to cap L, okay, as x approaches A. Okay, we say that f of x approaches to L as x approaches A. A நோக்கி x போகும் பொழுது f of x வந்து L நோக்கி போகும். If எப்போ அப்படினா இதான் definition. Okay, for every epsilon positive, for every epsilon positive, there is delta positive such that what I can say, 0 which is strictly less than distance between x comma a which is less than delta, that would imply that distance between so okay, இது d1 இது d2 distance. Okay, distance between f of x க்கும் அடுத்தது L க்கும் உள்ள தூரம் வந்து எதை விட கம்மி, எப்சிலான் விட கம்மி. And note that இந்த இடத்துல x வந்து எதுல இருக்கணும், உங்களுடைய d1 ல இருக்கணும், such that for every x belongs to உங்களுடைய d ல இருக்கணும். அப்ப d ல இருந்தா தானே நீங்க f of x ன்னு சொல்ல முடியும். அப்ப this is a condition. Okay, for every epsilon positive there is a delta positive such that whenever 0 which is strictly less than d1 distance between x க்கும் a க்கும் உள்ள தூரம் டெல்டா விட கம்மியாக இருந்தால் f of x க்கும் L க்கும் உள்ள தூரம் வந்து எதை விட கம்மியா இருக்கும், எப்சிலான் விட கம்மியாக இருக்கும். சரி, now I will explain that why this gap is, இது ஏன் gap அப்படிங்கறத சொல்றேன். Okay, so let us consider this fellow f of x equal to f of x which is equal to 1 by x. Okay, where f is a function from, I call it to be open interval 0, 1 ல இருந்து r. Okay, 0, infinity னு வெச்சுக்கலாம் to r. Okay, so we have defined it this way. அப்ப இந்த படம் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? So this is my diagram. Okay, so at 1 ல இது 1. Okay, 1 ல இது 1. அப்போ என் கர்வ் எப்படி இருக்கும் அப்படினா, this is my curve, இப்படி போயிட்டே இருக்கும். So okay, நான் கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டு so this is my curve, டச் பண்ணாது அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? So this is my 1, 1 ன்னு வெச்சுக்கலாம். So we are having this is my 1, 1. So this is 1, 1, 1. Okay, சரி, இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த இதுல என்ன நடக்குன்னு சொல்றேன் பாருங்க. சப்போஸ் என்னுடைய a வந்து 1 ன்னு எடுத்துக்கிறேன். a வந்து 1 இல்ல 2 ன்னு எடுத்துக்கிடுமே, 2 ன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகே, 2. ஓகே, அப்போ என்ன இதனுடைய இமேஜ் யாரு, whenever x approaches to 2 ஆக இருக்கும் பொழுது என்னுடைய f of x approaches to this point. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் யாரு, நான் இந்த f of 2 ன்னு சொல்ல விரும்பல, அதனால இந்த பாயிண்ட் வந்து L ன்னு எடுத்துக்கிட்டேன். This is my L. Okay, when x approaches to 2, என்னுடைய L f of x வந்து எதை அப்ரோச் பண்ணணும், L அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்ப என்ன பண்ணணும் சார், இந்த L இந்த இடத்துல ஒரு எப்சிலான் போட்டுக்கோங்க சார், இங்க ஒரு எப்சிலான் போட்டுக்கோங்க. இது யாரு, L மைனஸ் எப்சிலான். இது யாரு, சரி, இது L plus epsilon, இது L minus epsilon. Okay, so this is the, okay, so these are the 2 points. அப்ப நான் என்னோட டெல்டா நான் கண்டுபிடிக்கணும், கரெக்ட். அப்போ டெல்டாக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்படியே ஒரு டாட் போடுவீங்க. ஓ சாரி. Okay, so we are having அப்ப இந்த இடத்துல முட்டுது. அதே மாதிரி இங்க பாருங்க, இது அப்படியே இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, so you are having this is getting it here. ஓகே, இந்த இடத்துல முட்டுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய டெல்டா இதுக்குள்ள இருக்கலாம். இதுல எது சிறுசு, இந்த இடம். ஓகேங்களா? அப்போ you may have a delta like this. So this is my delta. ஓகே, அப்ப டெல்டா கண்டுபிடிக்கிறது யாரு, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இதுக்கும் உள்ள தூரம் தான் டெல்டா. அப்ப இந்த பாயிண்ட் யாரு, 2 minus delta. So we'll have this is 2 minus delta and this is 2 plus delta. அப்ப இதுக்கு இடையில நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும், ஓகே, I'll take it to be like this. ஓகே, இதுக்கு இடையில நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும், நான் கலர் கொடுத்துக்கிறேன்,
இதுக்கு இடையில. ஓகே, ஸோ வாட் எவர் பி த பாயிண்ட் யூ ஆர் சூசிங் ஹியர். ஓகே, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸுக்கும் டூக்கும் உள்ள தூரம் எதை விட கம்மியாக இருக்கும்? டெல்டாவோட கம்மியாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸுக்கும் டூக்கும் உள்ள தூரம் எதை விட கம்மி? டெல்டாவோட கம்மி. திஸ் இம்ப்ளைஸ் தட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் இதுக்குள்ள தூரம் வந்து என்ன நடக்கும்? இந்த இருக்குங்க. கரெக்டா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இது இதில் போய் முட்டும். ஓகே, இதில் முட்டும், அதுக்கப்புறம் இது உள்ள ஓடிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ். புரியுதா? இதுதான் இதனுடைய படம். சே, இப்போ நான் வேற கலர்ல டூக்கு பதிலாக ஏக்கு பதிலாக நாங்கள் 2 எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நான் எடுத்துக்கிட்டேன் 2 எடுத்துக்கிட்டேன். தென் வி ஹவ் ஷோன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஓகே இந்த பாயிண்ட் வந்து யாருன்னா 1/2. ஸோ 1/2க்கும் உள்ள தூரம் வந்து 1/2க்கும் உள்ள தூரம் வந்து எப்சிலனோட கம்மின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். சார் சப்போஸ் நான் இந்த இடத்துல எக்ஸ் வந்து 2க்கு பதிலாக இந்த இடத்துல 2க்கு பதிலாக இஃப் ஐ சூசிங் டு பி 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோம், அப்போ என்ன நடக்கும்? ஸோ 1 வந்து இதுனா சரி, இந்த படத்தில் அப்படியே நான் அப்படியே பிளாக்ல வரைகிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இது ரீச் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு இது ரீச் ஆகும். நான் இப்போ அதே எப்சிலான் இங்க இருந்து இங்க எவ்வளவு எப்சிலான் சொன்னா அதே எப்சிலான் இங்கேயும் போடுறேன். ஓகேங்களா? இதே எப்சிலான் தான். எப்சிலான்ல மாற்றமே இல்லை. இப்போ என்ன நடக்க பாருங்களேன். டக் 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 இங்க ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஐ மே ஹாவ் லைக் திஸ். ஓகே, அப்போ எனக்கு என்னுடைய டெல்டா வந்து எதுக்கும் இடையில தான் இருக்கலாம் அப்படின்னா இது 1. அப்போ இந்த இடத்துக்கும் அப்போ இதுல எது மினிமம் இதுதானே. அப்போ இதுக்குள்ள தான் இதுதான் என்னுடைய டெல்டா. ஸோ இந்த படத்துல வந்து யாரு? டெல்டா இஸ் ஹியர். இஸ் இட் ஓகே? போன கேஸ்ல எனக்கு டெல்டா எவ்வளவு நீளம் இருந்தது? இவ்வளவு நீளம் இருந்துச்சு. ஓகே, இந்த கேஸ்ல எனக்கு டெல்டா வந்து எவ்வளவு? ஒன்லி இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 1ல இருந்து பார்க்கும்பொழுது நான் இவ்வளவு தூரத்துல, அப்போ திஸ் இஸ் மை டெல்டா. சார் அப்போ என்ன நடந்திருக்கு? 2ன்னு எடுக்கும்போது பாயிண்ட் 2ன்னு எடுக்கும்போது பெரிய டெல்டா கிடைச்சிருக்கு. பாயிண்ட் வந்து நான் 1ன்னு எடுக்கும்போது சின்ன டெல்டா கிடைக்கி. அப்போ நீங்க பாயிண்ட் மாற என்னோட டெல்டா வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா we always call it be this is delta divided by delta suffix x ன்னு சொல்லுவாங்க. ஓகே, for every epsilon positive there exists delta suffix x positive such that this condition must hold. ஓகே, சரி, I'll repeat that again. நான் ஸ்டேட் பண்ண மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. இது ஏன் திருப்பி சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல். இதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டினியூட்டி எல்லாத்துக்கும் போக முடியும். ஸோ நான் என்ன பண்றேன்? let x1 d1 and x2 d2 be metric spaces. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்? let d be a subset of x1 and f be a function from d ல இருந்து x2 க்கு போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, let a அப்படிங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு? x1 ல இருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் இது எதுல இருக்கணும்? a must belongs to எங்க இருக்கணும்? d க்ளோஷர்ல இருக்கணும். ஓகேங்களா? ஆனா நான் இப்போதைக்கு a belongs to x1 எடுத்துக்கிறேன். and l belongs to x2. we say that f of x approaches to L as x approaches to A. Okay, so we say that f of x approaches to L as x approaches to A if for every epsilon positive there is delta suffix x positive such that whenever distance between d1 of x க்கும் a க்கும் உள்ள தூரம் என்னுடைய delta x delta a x இல்லப்பா, it depends upon your a மாறாதானே உங்களுக்கு இது மாறிச்சு. so it is a. so இந்த இடத்துல it depends upon not depends upon your x, it depends upon your a. தப்பா சொல்லிட்டேன். ஓகேங்களா? depends upon your a. okay,
ஸோ ஏயை பொறுத்து தான் அப்ரோச்சஸ் திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால ஏ மாற 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 இங்கே பாருங்க, முதல்ல நான் ஏ வந்து என்ன எடுத்துக்கிட்டேன், 2ன்னு எடுத்துக்கிட்டேன். கரெக்டா ஏ வந்து நான் 2 எங்கிறது இந்த இடத்துல 2ன்னு எடுக்கும் பொழுது எனக்கு இவ்வளோ பெரிய டெல்டா கிடைச்சிது. இதே இது ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கும் பொழுது we are getting a smaller delta. அப்போ it is depends upon your a. Okay, delta depends upon the suffix a. This would implies that distance between d2, okay, f of x க்கும் உங்களுடைய l க்கும் உள்ள தூரம் இதை விட கம்மியா இருக்கணும், எப்சிலானோட கம்மியா இருக்கணும், எப்சிலானோட கம்மியா இருக்கணும். So this is the definition. Then we write that. Then we write notation. Okay, notation. Notation வந்து என்னது அப்படின்னா, this is limit. This is limit extending to a f of x which is equal to a. This is equal to a. நல்லா பார்த்துக்கோங்க. Okay. So limit extending to a f of x equal to l. அப்படின்னா என்ன அர்த்தம்? f is a function from x1 ல இருந்து x2 போது particularly நான் இந்த இடத்துல ஏன் d ன்னு போட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் d subset of x1 ன்னு போட்டேன் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் a வந்து d ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. That is the function need not be defined at the point a. a ல அது டிஃபைன்ட் ஆகிருக்கணும். f of a க்கு வந்து மீனிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ரிப்பீட் இதை மறுபடியும் படிச்சுக்கோங்க. ஃபார் எனி எப்சிலான் பாசிட்டிவ் there is a delta a positive such that 0 which is strictly less than delta distance between x comma a which is less than delta a. That implies that distance between f of x க்கும் l க்கும் உள்ள தூரம் எப்சிலானோட கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் ரொம்ப முக்கியம். முதல்ல இது ஏன் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டெல்டா ஏ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு எப்சிலான் கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு டெல்டா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, we'll see some examples. Okay, so what is this fellow? Okay, f is a function from one of the example. I take it to be this is f from I call it to be like this. Okay, 0, 1 ல இருந்து r க்கு போற மாதிரியான ஃபங்க்ஷன் such that எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, this f of x which is equal to 2x plus 5 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். 2x plus 5. So find limit of extending to 1 f of x. இதுதான் நம்ம கேட்டிருக்கேன். ஓகே, this is equal to what? Find limit extending to 1 f of x equal to என்ன? ஆனா நமக்கு தெரியும், படம் பார்த்தோன்னே தெரியும் x வந்து 1. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1 × 2 2 + 2 5 7 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. ஓகே, ஸோ we need to go by the definition. டெஃபினேஷன் எழுதலாமா? அப்போ டெஃபினேஷன் எழுதுறது எப்படி எழுத போறேன்? ஸோ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? சரி, ப்ரூஃப் இப்போ எனக்கு we show that to prove limit extending to 1 f of x which is equal to 7 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். We are going to prove that it is going to be equal to 7 அப்படின்னு சொல்லணும். அப்ப இதை ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? let epsilon be positive. So let epsilon be positive. Okay, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? find delta positive. So we are going to find delta positive. Okay, delta, of course delta 1 ன்னு சொல்லுவீங்க. Okay, delta positive such that what we will have, this is 0 which is less than distance. இங்க எல்லாமே distance எல்லாம் r to r தானே, இதுவும் r தான் இதுவும் r தான். so distance வந்து யாரு? d of x, y அப்படிங்கிறது யாரு? modulus of x minus y தான். ரெண்டுமே d1 ஒரே ஃபங்க்ஷன் தான், ஒரே மேட்ரிக் தான், d2 ஒரே மேட்ரிக் ஸ்பேஸ் தான். அப்போ whenever modulus of என்னது x minus 1 less than delta வாக இருக்கும் பொழுது this must imply that modulus of f of x க்கும் l க்கும் 7 க்கும் உள்ள தூரம் இதை விட கம்மியா இருக்கணும், எப்சிலானோட கம்மியா இருக்கணும். அப்படி கண்டுபிடிக்க போறேன். ஓகே, so we are going to find this delta positive which satisfies this condition. ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த டெல்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயம். சரி, அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி let us go for a rough work.
என்ன ஒர்க்கு அப்படின்னா இது யாருன்னு பார்க்க போறீங்க. மாடுலஸ் ஆஃப் f of x மைனஸ் 7 போட்டுக்கோங்க. இது என்னதுன்னு பார்ப்போம். this is equal to f of xங்கிறது யாரு கொடுத்துருக்கேன், 2x plus 5. அப்போ we can write this is modulus of 2x plus 5 ன்னு எழுதிடுவீங்க. minus 7. ஓகே, இதை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், this is equal to modulus of 2x minus 5ல இருந்து 7 வச்சுனா 2. so we are having this is equal to 2 into modulus of x minus 2. sorry, x minus 1. okay, x minus 1. ஆனா நமக்கு என்ன வேணும், x minus 1 யாரோட கம்மியா இருக்கும், this fellow is less than delta-வா இருக்கும். அப்போ this fellow is equal, which is less than என்னவா இருக்கும், 2 into delta. 2 into delta. ஆனா இந்த whole thing எனக்கு யாரோட கம்மியா இருக்கணும், எப்சிலானோட கம்மியா இருக்கணும். so we will have this is epsilon. எப்சிலானோட கம்மியா இருக்கணும். அப்போ இது ரெண்டுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, this implies that delta which is less than epsilon by 2. இதால எப்சிலான் 2ஆல வகுத்துக்கோங்க, அதை விடவும் கம்மியா நீங்க டெல்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, சரி, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இனிமே நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கொண்டு வர போறோம். என்ன தெரியுமா, choose delta which is less than epsilon by 3. sorry, epsilon by 2 ஓட கம்மியா எடுத்துக்கோங்க. ஓகே, now for 0 which is strictly less than modulus of x minus 1 which is less than delta, this would imply that பாருங்க எல்லாத்தையும் இங்க முடிச்சாச்சு. ஆனா இதே எதுவுமே தெரியாத மாதிரி நாங்க டெல்டாவை எடுத்துக்கிட்டங்க. டெல்டா இப்படி எடுத்துக்கோங்க. then modulus of f of x minus 7 which is equal to modulus of f of x பதிலா என்ன பண்ணுவீங்க, இந்த கதை. ஓகே, எனக்கு தெரியவே தெரியாது, இந்த இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணாத மாதிரி நான் எழுதுறேன். 2x plus 5 minus 7. இது யாரு அப்படின்னா modulus of 2x minus 2. இது யாரு அப்படின்னா 2 times modulus of x minus 1. ஓகே, ஆனா இங்க x minus 1 வந்து எதோட கம்மி, டெல்டாவோட கம்மி. so this is strictly less than 2 times delta. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, 2 times delta which is always less than epsilon. இங்க இருந்து by 1. ஓகே, இது 1 முடிஞ்சா. அப்ப நீங்க எப்படி ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு எப்சிலான் கொடுத்துருக்காங்க, ஒரு எப்சிலான் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டெல்டா கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, hence for any what I can say, epsilon positive, okay, choose delta which is less than epsilon by 2 ஓட கம்மியாக எடுத்தீங்கன்னா then modulus of x minus 1 which is less than delta, this would implies that modulus of f of x minus 7 which is less than epsilon. of course இந்த இடத்துல 0 less than. ஏன் அப்படின்னா உங்களுக்கு you don't know what is f of 1 என்னங்கிறது தெரியல, because f is not defined at the point 1. so f of 1 not defined. ஓகேங்களா, அதனால தான் நான் இந்த இடத்துல 0 ன்னு போட்டுருக்கேன். is it okay? hence this implies that limit extending to 1 f of x which is equal to 7. ஆன்சர் வந்து 7. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சார் எப்படி சார் இந்த 7 முதல்ல கண்டுபிடிச்சிங்க, இது நான் கேள்வி வந்து இது நீங்க எப்படி 7 வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, I am not substituting. ஓகே, இது நீங்க போக போக உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். தட் இஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய முடியாது, நிறைய நேரங்கள்ல சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய முடியாது. ஓகே, யூ நீட் டு ஃபீல் வேர் இட் வுட் பி, இது எங்க போகும் அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணாதான் உங்களால இது ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, சரி, so this is the definition of a limit. okay, now we are going to define a continuous function. ஓகே, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் இந்த லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல இது இருக்காது. ஓகே, தட் இஸ் என் ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, திஸ் வெல்லோ மஸ்ட் பி இன் த டொமைன் அண்ட் திஸ் 7 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் ஏ ஆக இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஐ வில் ரைட் திஸ், let x1 d1 and x2 d2 be 2
metric spaces. Metric spaces. Okay. Let f be a function from x1 ல இருந்து x2 க்கு போகுது. போன டெஃபினேஷன்ல இருந்து ஒரு d ன்னு ஒரு சப்செட்ல இருந்து x2 க்கு போன மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஓகே. and a belongs to capital X1. a belongs to capital X1. அவ்வளவுதான். நான் இந்த இடத்துல l எடுக்கல. ஓகேங்களா? சரி. we say that f is continuous at a if and only if என்ன definition அப்படின்னா limit whenever extending to a f of x which is equal to l which is equal to f of x f of a இவ்வளவுதாங்க definition. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? that is if and only if இதுக்கு என்ன அர்த்தம் மட்டும் எழுதுறேன். okay, for every epsilon that is for every epsilon positive, for every epsilon positive there is delta positive. Of course delta depends upon your a, delta depends upon a positive such that whenever distance between x comma a which is less than delta suffix a, this would implies that distance between இது d2. okay, distance between f of x க்கும் f of l க்கும் உள்ள தூரம் வந்து சரி f of x க்கும் f of a க்கும் உள்ள தூரம் வந்து எதோட கம்மியா இருக்கும்? எப்சிலானோட கம்மியா இருக்கும். நான் இந்த இடத்துல இது எழுதல, 0 less than அப்படிங்கிறது எழுதலை. ஏன் அப்படின்னா என் ஃபங்க்ஷன் வந்து என்னது? fங்கிற ஃபங்க்ஷன் x1 ல இருந்து டிஃபைன் ஆயிருக்கு, x1 ல a இருக்கு. அப்போ you know that is f of a is well defined. கரெக்டா? defined. அதே நேரத்துல போன கேஸ்ல எல்லாம் பாருங்க உங்களுக்கு இந்த f of 1, இந்த கேஸ்ல f of 1 is not defined னு வச்சிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல this is you don't know what is your f is not defined எழுதணும்ல. f of a is not defined. okay, not defined இல்ல, need not be defined. is f of a need not be defined. அது டிஃபைன்ட் ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஆனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ல கண்டிப்பாக அது டிஃபைன்ட் ஆக இருக்கும். ஓகே, so that is an idea. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஸ். திருப்பி சொல்றேன் பாருங்க. so for any epsilon positive there is a delta depends upon your point a. ஓகே, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா it is continuous at the point a. அதான் ரொம்ப முக்கியம். continuous at a. okay, so we say that f is continuous at a if and only if for every epsilon positive the axis is delta positive. The delta depends upon your a மாற உங்களுடைய delta மாறிக்கிட்டே இருக்கும். such that d1 of x comma a which is less than delta a implies that d2 of f of x comma f of a which is less than epsilon. okay, இதை இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா that is in other words what we can write, this x belongs to ball with the center x radius delta, x belongs to ball with the center a and radius delta suffix a. This would imply that f of x belongs to ball with the center f of a comma radius epsilon. கரெக்டா? அதாவது எப்பெல்லாம் x இங்க இருந்ததுன்னா f of x இங்க இருக்கும். ஓகே, இதையும் நான் இன்னொரு வகையில சொல்றேன் பாருங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? x இங்க இருந்ததுன்னா f of x வந்து இதுல இருக்கும். ஓகே, then shall I write this is that is equivalently what we can write இந்த definition நான் அப்படியே திருப்பி இன்னொரு தடவை எழுதுறேன். that is image of f of b of a comma delta. This is a subset of ball with f of a comma epsilon. இது புரியுதா? இரண்டு ஒன்று தான். x இங்க இருந்தா f of x இங்க இருக்கும். அப்போ
இது யாரு set of all f of x where x belongs to this fellow. இந்த பாலுக்குள்ள x இருந்ததுன்னா f of x வந்து எதுல இருக்கும் இதுல இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன், இது மொத்தமான ஒரு செட்ல சொல்லியிருக்கேன். ஸோ these both are equivalent condition. இது புரியுதா பாருங்க. இது இங்க பாருங்க, இது யாரு f of b of a comma delta which is equal to set of all, இது எப்படி இருக்கும் f of x where x belongs to ball with the center a comma delta. அப்ப இப்பதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தனா ஒவ்வொரு f of x எதுக்குள்ள இருக்கும் இதுல இருக்கும். அப்போ the whole thing will be a subset of ball with the center f of a க்கும் epsilon க்கும் உள்ள. புரியுதா? அதாங்க ஒருவேளை x வந்து இதுல இருந்தால் f of x வந்து எதுல இருக்கும் b ball with the center f of a radius epsilonல இருக்கும். அதத்தான் இங்க அப்படி எழுதியிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த செட்ல இருக்கும். அப்போ the whole set is a subset of ball with the center. அதத்தான் இங்க எழுதியிருக்கேன். So this is this. Okay. So we are having a definition, various definitions. So I'll recall continuity. நான் திருப்பி சொல்றது காரணம்னா it is a very fundamental recall. Okay. So let x1 comma d1 comma அப்புறம் x2 comma d2 metric spaces. F is a function from x1 ல இருந்து x2 க்கு போற function. Be a function. Okay. And a ங்கற element எதுல எடுத்திருக்கேன் x1 ல எடுத்திருக்கேன். Okay. We say that f is continuous at a. இது ரொம்ப முக்கியம். Continuous at a if and only if. என்ன definition அப்படின்னா for every epsilon positive there is delta positive. Delta, this fellow depends upon your a. Okay, a மாற இது மாறும் positive such that whenever distance between d1 of x க்கும் a க்கும் உள்ள தூரம் டெல்டாவோட கம்மியாக இருந்தால் this must implies that distance between f of x க்கும் f of a க்கும் உள்ள தூரம் யாரோட கம்மியா இருக்கும் எப்சிலானோட கம்மியா இருக்கும். of course இது first distance, இது second. இதெல்லாம் எங்க உள்ள distance எங்க இருக்கு பாருங்க, f of x f of a எல்லாம் x2 ல இருக்கும். அப்போ இது x2 ல உள்ள distance வந்து d2. ஓகே, x a எல்லாம் வந்து உங்களுக்கு x1 ல இருக்கு. அப்போ இதெல்லாம் x1 ல உள்ள distance. Okay, so the d1 of x comma a which is less than delta, that must imply that d2 of f of x comma f of a will be less than epsilon. Okay. Shall we see some example? So first example 1. Okay, என்னது அப்படின்னா we are having this is any constant function is continuous. So let x இது எப்படி சொல்லலாம், let x1 comma d1 and x2 comma d2 be two metric spaces. Okay, and f from and metric spaces. அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா let and இதுல ஒரு element எடுத்துக்கிறேன், x2 ல ஒரு element எடுத்துக்கிறேன். So I call it to be y belongs to x2 ல ஒரு element எடுத்துக்கிறேன். Let f be a function from, actually இந்த இடத்துல எடுக்கக்கூடாது, we'll write let f from x1 to x2 be a constant function. அது என்னங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா that is there is y0 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எதுல இருக்கு x2 ல இருக்கு, such that f of x which is equal to constant y0 for every x belongs to x1. நீ x1 ல எந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க,
f of x வந்து என்னது y naught தான், அதுல மாற்றமே கிடையாது. Okay, then f is continuous at any a belongs to capital X1. நீங்க எந்த பாயிண்ட கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல f கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ப்ரூஃப் பண்ணலாமா? இது எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் பாப்போமா? So proof. So continuous னு ப்ரூஃப் பண்ணனும். So given f is a constant function. F is a constant function. Okay, given by எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன்? f of x which is equal to y naught for every x belongs to capital X1. Let a அப்படிங்கிற பாயிண்ட் எதுல எடுத்திருக்கேன்? x1 ல எடுத்திருக்கேன். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to prove f is continuous at a அப்படிங்கிறதுல கண்டினியூஸாக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண போறேன். அப்ப கண்டினியூட்டி ப்ரூஃப் பண்ணா என்ன பண்ணணும்? முதல்ல let epsilon be positive. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? find delta positive such that whenever distance between x comma a which is less than delta, this would implies that modulus of f of x minus f of a must be less than epsilon ஓட கம்மியாக இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ rough calculation என்னது? modulus of f of x minus f of a என்னன்னு கால்குலேட் பண்ண போறேன். இது யாரு? modulus of f of x வந்து என்னது? y naught. அப்போ y naught minus f of a வந்து என்னது? அதுவும் y naught தானே, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ y naught this is equal to 0. ஆனா 0 எதோட கம்மி? என்னுடைய எப்சிலானோட கம்மியாக இருக்கும் எப்பவுமே. அப்போ நீங்க டெல்டா எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு f of x f of a வந்து என்னது? less than delta தாங்க அப்படின்னா. அப்போ this implies that for choose any delta positive, எந்த டெல்டா வேணாலும் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெருசாலும் எடுத்துக்கோங்க, எவ்வளவு சிறுசா வேணாலும் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் நம்பரா எடுத்துக்கணும். ஓகே, then distance between x comma a which is less than delta, this would imply that modulus of f of x minus f of a which is equal to modulus of y naught minus y naught which is equal to 0, which is always less than epsilon. Okay, this implies that அவ்வளவுதான், நமக்கு ஒரு டெல்டா கிடைச்சிருச்சு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? limit of extending to a f of x which is equal to யாரு? y naught. Okay, so this implies that f is இது யாரு எழுதிக்கலாம்? this is equal to f of a. Hence this is f is continuous at x equal to a. Okay, சரி. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? and note that இப்போ ஒரே ஒரு குட்டி டெஃபினேஷன் சொல்லிக்கிறேன். definition. Okay, so let x1 comma d1 and x2 comma d2 be two metric spaces. Okay, ரெண்டு metric spaces கொடுத்திருக்கேன். Okay, and f be a function from x1 ல இருந்து x2 க்கு போற மாதிரியான function. We say that f is continuous on x1 if and only if f is continuous at each point a belongs to x. Okay, x ல உள்ள x1 a belongs to x1,
ஒவ்வொரு பாயிண்ட் x1ல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லயும் f கண்டினியூஸ் ஆக இருந்தா we say that f is continuous on x1. புரியுதா? a ல கண்டினியூஸ். இப்போ சப்போஸ் நான் இப்போ இது என்னுடைய x1 இங்க இருந்து we are having this is my x2. So this is my function f. Okay, இங்க உள்ள பாயிண்ட்ல கண்டினியூஸ், இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ், இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ், எல்லா பாயிண்ட்லயும் இது கண்டினியூஸ் ஆக இருந்தால் then we say that f is continuous on x1. டிஃபரன்ஸ் தெரியணும். முதல்ல வந்து கண்டினியூட்டி அட் எ பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கண்டினியூஸா இருந்ததுன்னா that function f is continuous அப்படின்னு சொல்லலாம். Okay, so this is the definition. Okay, சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு குட்டி தியரம் போட்டுக்கலாமா? தியரம், make it with theorem. Let capital X1 be a discrete metric space. Be a discrete metric space. Okay, and X2 be any other metric space. Any metric space. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. Any metric space. கரெக்டா சொல்றது புரியுதா? x1ங்கிறது வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ், அந்த இடத்துல x2ங்கிறது எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னாலும் எடுத்துக்கோங்க. let f be a function from x1ல இருந்து x2க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. be any function okay, எந்த ஃபங்க்ஷனாவது வந்துட்டு போகுது. then f is continuous. என்னங்க புதுசா இருக்கு அப்படின்னா, டொமைன் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆயிட்டுனா நீங்க எந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா போதுங்க, அது கண்டினியூஸ் ஆகதாங்க இருக்கும். ஓகே, சரி, இதுதான் நான் எப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, ஸோ வில் ப்ரூவ் திஸ் ஃபெல்லோ. இது ஹவு இட் இஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணலாமா? சரி, ப்ரூஃப் given x1 is discrete metric space. Okay, and x2 is any other metric space. Okay, இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, given f is a function from x1ல இருந்து x2க்கு போற மாதிரியான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறோம், அதை பத்தி கவலையே இல்லை, ஆனா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to prove f is continuous on x1. x1ல continuous. அப்ப x1ல continuousனா you take any point. Okay, so let a அப்படிங்கிற பாயிண்ட் எதில் எடுத்துக்கிட்டீங்க? x1ல எடுத்துக்கிட்டீங்க. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க? claim வந்து என்னது? f is continuous at the point a. at aங்கிற பாயிண்ட்ல இது கண்டினியூஸ்னு சொல்லணும். அப்ப எப்படி எடுத்துக்க போறீங்க? let epsilon be positive. let epsilon ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? find delta positive such that whenever distance between d1, okay, d1 of x comma a which is less than delta, this would implies that d2 of f of x comma f of a must be less than epsilon னு வரணும். கரெக்டா? சரி, இப்போ எப்சிலான் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பத்தி நான் கவலையே படல. எப்சிலான் you take any epsilon positive. choose find delta positive. இதுதான் நீங்க டெல்டா நீங்க கண்டுபிடிக்கணும் with respect to this epsilon. இப்போ நான் என்ன சொல்றேன்? சார் எப்சிலான் எல்லாம் விடுங்க சார், நான் ஒரு டெல்டா தரேன். ஓகே, choose delta which is equal to 1/2. டெல்டா வந்து என்ன பண்ணிட்டேன்? ஃபிக்ஸ்டா 1/2 னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, then now distance between d1 of x comma a which is less than delta யாரு? 1/2. this would imply what? the distance வந்து யாரு? d1ங்கிறது discrete metricல d1 of x comma a which is equal to 0 இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா 1 இருக்கலாம். ஓகே, if 0 எப்போ இருக்கும்? x equal to a இருந்தா 0, if x not equal to a இருந்தா 1. இதுதான் discrete metric.
அப்ப இங்க d1 of x, a which is less than 1 by 2. 1 by 2 ஓட the distance சிறுசாக இருந்தால் அது 0 ஆக தானே இருக்க முடியும். அது 0 ஆக தானே இருக்க முடியும். So this implies that x must be equal to a by since d1 is discrete metric. Okay, இது discrete metric ஆக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்க முடியும். This implies that x equal to a ஆகுதுனா then d2 of f of x comma f of a என்னன்னு பார்க்க போறோம். This is equal to distance between x க்கு பதிலா a போட்டுக்கலாமா? அப்போ f of a comma f of a which is equal to யாரு 0. f of a க்கு f of a க்குள்ள தூரம் வந்து என்னைக்குமே 0 ஆயிருமா? That fellow will be less than epsilon. Okay, அவ்வளவுதாங்க. அப்போ choose delta equal to less than 1. 1 விட கம்மியா நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் this condition will work. Okay, so thus என்ன எழுதியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோங்கிறது மட்டும் எடுத்து எழுதிருமா? அப்போ for every epsilon positive, okay, there is delta equal to 1 by 2 positive, such that whenever distance between d1 of x comma a which is less than delta, this would imply that d2 of f of x comma f of a which is less than epsilon. So this implies that f is continuous at x equal to a. a ல இது continuous ஆக இருக்கு. நாங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், கண்ண மூடிட்டு choose a, இல்லாட்டி a belongs to x1 நான் கண்ண மூடிட்டு தான் choose பண்ணிருக்கேன். அப்போ since a belongs to x1 is arbitrary, since a belongs to x1 is arbitrary, f is continuous at each a belongs to x1. This implies that f is continuous at x1. Okay, at illa on x1. So on x1. Okay, புரியுதா? ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஒன்று வந்து என்னது லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து என்னது டெஃபினேஷன் ஆஃப் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் திருப்பி படிச்சு பாருங்க. ஓகே, த நெக்ஸ்ட் கிளாஸில் we will start the proof of the characterization of continuity. ஓகே, சரி, இப்போ நான் உங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். x1 d1 and recall x2 d2. Okay, d2 be metric spaces and d is a subset of x1 and f be a function from d ல இருந்து x2 க்கு போற மாதிரியான function b function and a belongs to capital X1 and L belongs to capital X2. We say that and the definition like f of x approaches to L as x approaches to a, that is limit of x tending to a f of x which is equal to L if and only if in a condition அப்படினா for every epsilon positive there exists a delta positive such that whenever 0 which is strictly less than modulus of x minus a which is less than delta, this must imply that modulus of modulus போட்டு பாருங்க distanceல. So we will have this is distance between whenever d1 of x comma a which is less than delta would imply d2 of f of x comma L which is less than epsilon. அப்ப இந்த இடத்துல this depends upon your a, அது அந்த இடத்துல இது குறிக்கும் போது we will depends a மாற இந்த டெல்டா மாறிக்கிட்டே இருக்கும். and இந்த இடத்துல என்னது this x function f need not be defined at the point a, அதை சொல்றதுக்கு தான் இந்த லைன். இது எதுக்கு இந்த ரெண்டு லைனும் ரொம்ப முக்கியமான லைன்ஸ். okay, you check it out. then we say that f is continuous at a
if and only if and only if in the condition for every epsilon positive there exists delta, this fellow depends upon your a positive, such that what we will have distance from d1 of x comma a which is less than delta. This must imply that d2 of f of x comma f of a must be less than epsilon. Okay, so this implies that f is continuous. So நம்ம நீங்க ரெண்டு டெஃபினேஷன் கொடுத்து படிச்சிருக்கோம் and we have seen some examples. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்ல தரவா இன்னொரு ரெண்டு திருப்பு செக் பண்ணிக்கோங்க. Okay, from next class we will go for the characterization of continuous function. F is continuous at the point a if and only if this condition must hold. Okay, ஒரு 4 characterization நம்ம பார்க்க போறோம். Okay, from the next class onwards. Okay, thank you.